வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இது குறித்து இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ தேர்வினுடைய இறுதி முடிவு மற்றும் இறுதி விடை குறிப்புகள் அனைத்தும் இன்று இல்லைனா நாளை கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க. தேர்வர்களுக்கு ஒரு அதிரடியான அறிவிப்பு எல்லாமே வெளியாயிருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட், நீங்கள் எல்லாருமே எழுதி இருக்க இந்த முக்கியமான முதுகலை பட்டதாரியுடைய ஆசிரியர் தேர்வில் கூடுதலான வேக்கன்சிஸ், ஸோ அதிக அளவில் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா உயர்த்தணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நிச்சயமாக வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா உயர்த்த போகிறாங்க. ஒரு சில மூன்று விஷயங்களை தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். தேர்வு முடிவுகள் எப்போ வெளியாகும், சிவி லிஸ்ட்டு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு எப்போ வரும், ஓகேங்களா, வேக்கன்சிஸ் உயர்வு எப்போ நடக்கும், ஸ்டார் கொஷனுக்கு மதிப்பு இருக்கா இல்லையா, என்ன கட் ஆஃப்க்கு எங்களை வேலை இருக்குது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக கொடுக்க போகிறேங்க. பிஜிடிஆர்பி தேர்வில் வெறும் 75 மதிப்பெண்கள் மினிமம் எலிஜிபிலிட்டி தாண்டிட்டீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய தேர்வு முடிவுகள் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ வரக்கூடிய திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் 10ஆம் தேதி நவம்பர் 10 முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய முடிவுகளை நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும் அப்படின்றது ஒரு கருத்து கணிப்பாக நம்ம இருக்குது. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அன்றைக்கே உங்களுக்கு விட்டுருவாங்க. அன்றைக்கே பார்த்திங்கன்னா ஃபைனலான ஆன்சர் கீஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமே கிடையாது, உங்களுக்கு ஸ்டார் கேள்விகள் ஒன்றிலிருந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையுமே 1லிருந்து 3-4 மதிப்பெண்கள் கண்டிப்பாக இருக்குது. ஸ்டார் கேள்விகளுக்கு உங்களுக்கு கூடுதலான மதிப்பெண்கள் கிடைக்கும் மக்களே. ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் மினிமம் எலிஜிபிலிட்டி அப்படின்றது பிசி எம்பிசிக்கு 75 மார்க்கு, எஸ்சிக்கு ஏக்கு பார்த்திங்கன்னா 68 மார்க்கு, எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 60 மார்க்கும் இருந்தாலே போதும். மினிமம் எலிஜிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மினிமம் எலிஜிபிலிட்டி நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் கண்டிப்பாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்குங்க. ஸோ ஆல் மேஜர்ஸ் பீப்புள்ஸ் கவலையப்பட வேண்டாம், உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கும். மினிமம் எலிஜிபிலிட்டி ரீச் பண்ணிங்க. நிறைய பேர் தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, கவலையை விடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம கட் ஆஃப் நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நிறைய வீடியோ கட் ஆஃப் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ கட் ஆஃபில் செக்கும் நீங்கள் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ தமிழில் பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா ஓசிக்கு 105, பிசிக்கு 98, பிசி முஸ்லீம் 85, எம்பிசி 90, எஸ்சி 85, எஸ்சி 80, எஸ்டி 78, பிடபிள்யூடி 70ங்க. அடுத்து இங்கிலீஷில் ஓசி 100, பிசி 94, எம்பிசி பிசி முஸ்லீம் 84, எம்பிசி 87, எஸ்சி 83, எஸ்சி 78, எஸ்டி 75, பிடபிள்யூடி 68ங்க. மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறப்ப ஓசி 107, பிசி 100, பிசி முஸ்லீம் 89, எம்பிசி 94, எஸ்சி 88, எஸ்சி 82, எஸ்டி 80, பிடபிள்யூடி 70. ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறப்ப ஓசி 106, பிசி 100, பிசி முஸ்லீம் 87, எம்பிசி 95, எஸ்சி 87, எஸ்சி 82, எஸ்டி 78, பிடபிள்யூடி 69ங்க. கெமிஸ்ட்ரி பார்க்குறப்ப ஓசி 105, பிசி 98, பிசி முஸ்லீம் 85, எம்பிசி 90, எஸ்சி 85, எஸ்சி 80, எஸ்டி 76, பிடபிள்யூடி 67ங்க. அடுத்து பாட்னியை பார்க்குறப்ப ஓசி 104, பிசி 96, பிசி முஸ்லீம் 86, எம்பிசி 89, எஸ்சி 85, எஸ்சி 81, எஸ்டி 77, பிடபிள்யூடி 66, எஸ்டி பார்க்கலாம். ஓசி 103, பிசி 96, பிசி முஸ்லீம் 84, எம்பிசி மற்றும் டிஎன்சி 89, எஸ்சி 83, எஸ்சி 77, எஸ்டி 75, பிடபிள்யூடி 67ங்க. இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா 100% உங்களுக்கு பணி வாய்ப்பு முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் கிடைக்கும். கவலையை விடுங்க மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவல் நாங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இது குறித்து இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ தேர்வினுடைய இறுதி முடிவு மற்றும் இறுதி விடை குறிப்புகள் அனைத்தும் இன்று இல்லைனா நாளை கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க. தேர்வர்களுக்கு ஒரு அதிரடியான அறிவிப்பு எல்லாமே வெளியாயிருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட், நீங்கள் எல்லாருமே எழுதி இருக்க இந்த முக்கியமான முதுகலை பட்டதாரியுடைய ஆசிரியர் தேர்வில் கூடுதலான வேக்கன்சிஸ்,
ஸோ அதிக அளவில் வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நிச்சயமாக வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா உயர்த்த போகிறாங்க. ஒரு சில மூன்று விஷயங்களை தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். தேர்வு முடிவுகள் எப்போ வெளியாகும், சிவி லிஸ்ட்டு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு எப்போ வரும், ஓகேங்களா, வேக்கன்சிஸ் உயர்வு எப்போ நடக்கும், ஸ்டார் கொஷனுக்கு மதிப்பு இருக்கா இல்லையா, என்ன கட் ஆஃப்க்கு எங்களை வேலை இருக்குது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக கொடுக்க போகிறேங்க. பிஜிடிஆர்பி தேர்வில் வெறும் 75 மதிப்பெண்கள் மினிமம் எலிஜிபிலிட்டி தாண்டிட்டீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய தேர்வு முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ வரக்கூடிய திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் 10ஆம் தேதி நவம்பர் 10 முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய முடிவுகளை நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும் அப்படின்றது ஒரு கருத்து கணிப்பாக நம்ம இருக்குது. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கே உங்களுக்கு விட்டுருவாங்க. அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலான ஆன்சர் கீஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமே கிடையாது, உங்களுக்கு ஸ்டார் கேள்விகள் ஒன்றிலிருந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையுமே 1லிருந்து 3-4 மதிப்பெண்கள் கண்டிப்பாக இருக்குது. ஸ்டார் கேள்விகளுக்கு உங்களுக்கு கூடுதலான மதிப்பெண்கள் கிடைக்கும் மக்களே. ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் மினிமம் எலிஜிபிலிட்டி அப்படின்றது பிசி எம்பிசிக்கு 75 மார்க்கு, எஸ்சி ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 68 மார்க்கு, எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 மார்க்கும் இருந்தாலே போதும். மினிமம் எலிஜிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மினிமம் எலிஜிபிலிட்டி நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் கண்டிப்பாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்குங்க. ஸோ ஆல் மேஜர்ஸ் பீப்புள்ஸ் கவலையப்பட வேண்டாம், உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கும். மினிமம் எலிஜிபிலிட்டி ரீச் பண்ணிங்க. நிறைய பேர் தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, கவலையை விடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை இப்போ நம்ம கட் ஆஃப் நம்ம பார்க்கலாம். அப்படின்னு நிறைய வீடியோ கட் ஆஃப் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ கட் ஆஃபில் வந்து செக்கும் நீங்கள் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ தமிழில் வந்து பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு 105, பிசிக்கு 98, பிசி முஸ்லீம் 85, எம்பிசி 90, எஸ்சி 85, எஸ்சி 80, எஸ்டி 78, பிடபிள்யூ 70ங்க. அடுத்து இங்கிலீஷில் ஓசி 100, பிசி 94, எம்பிசி முஸ்லீம் 84, எம்பிசி 87, எஸ்சி 83, எஸ்சி 78, எஸ்டி 75, பிடபிள்யூ 68ங்க. மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறப்ப ஓசி 107, பிசி 100, பிசி முஸ்லீம் 89, எம்பிசி 94, எஸ்சி 88, எஸ்சி 82, எஸ்டி 80, பிடபிள்யூ 70. ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறப்ப ஓசி 106, பிசி 100, பிசி முஸ்லீம் 87, எம்பிசி 95, எஸ்சி 87, எஸ்சி 82, எஸ்டி 78, பிடபிள்யூ 69ங்க. கெமிஸ்ட்ரி பார்க்குறப்ப ஓசி 105, பிசி 98, பிசி முஸ்லீம் 85, எம்பிசி 90, எஸ்சி 85, எஸ்சி 80, எஸ்டி 76, பிடபிள்யூ 67ங்க. அடுத்து பாட்னியை பார்க்குறப்ப ஓசி 104, பிசி 96, பிசி முஸ்லீம் 86, எம்பிசி 89, எஸ்சி 85, எஸ்சி 81, எஸ்டி 77, பிடபிள்யூ 66, எஸ்டி பார்க்கலாம். ஓசி 103, பிசி 96, பிசி முஸ்லீம் 84, எம்பிசி மற்றும் டிஎன்சி 89, எஸ்சி 83, எஸ்சி 77, எஸ்டி 75, பிடபிள்யூ 67ங்க. இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா 100% உங்களுக்கு பணி வாய்ப்பு முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் கிடைக்கும். கவலையை விடுங்க மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை நாங்களும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.